பிரான்சிற்கு ஆட்கடத்தும் குற்ற செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் இலங்கையர் உட்பட 4 பேர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டனர். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மேடன் நகரின் குடியேற்ற அலுவலக அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். நாங்கள் TKRSMT மற்றும் NS ஆகிய முதலெழுத்துக்களை கொண்ட 4 குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம் என குடியேற்ற அலுவலக சிறப்பு பிரிவின் தலைவர் ஓரே ஏவியன் தெரிவித்துள்ளார். இவர்களில் TK என்பவர் இலங்கையை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அகதி அட்டையை வைத்திருந்த இலங்கையை சேர்ந்த சந்தேக நபர் உட்பட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் பங்குகள் தொடர்பிலும் விசாரணைகள் கிடைத்துள்ளதாக அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். TK என்ற இலங்கையர் உள்ளூர் செயற்பாட்டாளர் போல் செயற்பட்டுள்ளார். RS சூத்திரதாரி பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து பணத்தை வசூலிப்பவராகும். MT என்பவர் பயணிகளை ஆட்சேர்க்கும் நிறுவன அதிகாரியாக செயற்பட்டுள்ளார். NS என்பவர் பாதிக்கப்பட்டவர்களின் தங்கியிருந்த இடத்தில் தளபாடங்கள் மற்றும் உணவு வழங்குவதற்கு பொறுப்பானவராகும். விசாரணையின் முடிவுகளின்படி இந்த கடத்தல் நடவடிக்கையில் 38 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்களிடம் ஒரு நபருக்கு 4500 யூரோ கட்டணமாக வசூலிக்கப்பட்டது. பலர் பிரான்சிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளவர்கள் என குற்றவாளிகள் உறுதியளித்துள்ளனர். சந்தேக நபர்கள் பாதிக்கப்பட்டவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு முன் இந்தோனேஷியாவிற்குள் அகதிகளாக நுழையும் முறையை பயன்படுத்தியுள்ளனர். கைதானவர்களுக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. தற்போது இலங்கையை சேர்ந்த சந்தேக நபர் உட்பட அனைவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மேடன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர்.